ருபி அப்படிங்கிற சிம்பிளுக்கு பதிலா தேவநாகரி ஃபாண்ட வந்து மாத்தி இது பண்ணிருக்காங்க. நீங்க ஆர்பிஐல முன்னாடி ஒர்க் பண்ணிருக்கீங்க, நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இதை? சார் இதெல்லாம் வந்து அரசியல் ஜிம்மிக்குது. இதுல ஒன்றும் பெரிய இதனால ஒரு அர்த்தம் மாற போறது இல்ல, ரூபாங்கிறது மாற போறது இல்ல, டாலர் ஆகிறது இல்லையா, ரூபா தானே இது. மக்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நம்ம இங்க தமிழ்நாட்டிலேருந்து வெளியில போறவங்களுக்கும் வெளியிலேருந்து தமிழ்நாட்டு வரவங்களுக்கும் ரூபா ஒன்று தானே. அதனுடைய அடையாளம் மாறித்துன்னு வச்சுங்க. அங்கேருந்து இங்கே வரவங்களுக்கு ரூபா எப்படி தெரியும்? அதனால ரூபா நாணயத்தில் இருக்கிற அந்த சின்னம் தானே எல்லாத்துலேயும் இருக்கணும். பட்ஜெட்டில் மாத்திரம் மாத்துறதுல அர்த்தம் என்ன இருக்கு? அரசியல் தானே. தேசிய கல்விக் கொள்கை தொடர்பாக தமிழ்நாடு அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இடையில ஒரு மாதமாக ஒரு பெரிய ஒரு வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க சார்? அது வந்து ஒன்று மாத்திரம் நிச்சயம், அது ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிறது போய். ஏன்னா அதுல ஹிந்தி திணிப்பு எதுவும் இல்லை. படிக்கிறதுனா ஹிந்தி படிக்கலாம், இல்லைன்னா படிக்க வேண்டாம். வேற ஏதாவது ஒரு மொழியை படிக்கலாம். மிச்சமும் திராவிட மொழிகள் தானே, ஏன் அந்த மொழிகளை படிக்க கூடாது? ஹிந்தி திணிப்புங்கிறது தப்பு. ஏதாவது ஒரு மூன்றாவது மொழி ஒன்று வேண்டுமா வேண்டாமாங்கிறத முடிவு பண்ணமே தவிர அதுல ஹிந்தி திணிப்பு இருக்கு அப்படிங்கிறது வந்து அப்பட்டமான பொய். ஆரம்பத்தில் அப்படிதான் சொல்லுவாங்க, ஆனா ஹிந்தி வாத்தியார்கள் தான் அதிகமா இருக்கிறாங்கன்னு சொல்றாங்களே. ஹிந்தி வாத்தியார் எங்க அதிகமா இருக்காங்க? நம்ம தமிழ்நாட்டில் இல்லையா? நீங்க தமிழ்நாட்டில் தானே மொழி கற்றுக் கொடுக்க போறீங்க. இங்க ஹிந்தி மொழி யாரு வேணும்ன்றாங்களோ அவங்களுக்கு தானே டீச்சர் அப்பாயின்ட் பண்ண போறீங்க. அதனால இதுல வந்து இந்த மூணாவது மொழி வந்து எந்த மொழியாக வேண்டுமானாலும் இருக்கலாம் என்றால், தமிழ்நாட்டில் இருக்க கிட்டத்தட்ட 6% தெலுங்கர்கள். அவங்களுக்கு தெலுங்கு தெரிய வேண்டாமா? 2% கன்னடத்து பீப்புள் இருக்காங்க, அவங்களுக்கு கன்னடம் தெரிய வேண்டாமா? 1% மலையாளி இருக்காங்க, அவங்களுக்கு மலையாளம் தெரிய வேண்டாமா? அதனால்தான் மைனாரிட்டி லாங்குவேஜஸ் அசோசியேஷனுடைய பிரசிடென்ட் பேசியிருக்கார், இது தேவைன்னு சொல்லியிருக்கார். அதே மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து வெளியில போறாங்க, அவங்களுக்கு தமிழ் கற்றுக் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லையே. மும்மொழி திட்டத்தின் மூலமா தமிழகத்திலேருந்து வெளியில இருக்க கிட்டத்தட்ட 35 லட்சம் பேர் தமிழ்நாட்டை விட்டு வெளிநாட்டில் வெளியில குடியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் தமிழ் கற்றுக் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு எழுது. வளர்ந்த நாடுகள் எல்லாம் இருமொழி கொள்கை தான் இருக்குன்னு சொல்றாங்க. வளர்ந்த நாடுகள்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. நாம தான் உலகத்திலேயே வளர்ந்து கொண்டிருக்கிற நாடு. நாம மற்றவங்களுக்கு உதாரணமா இருக்கணுமே தவிர அவங்களை நாம எதுக்கு உதாரணமா எடுத்துக்கணும்? ஒரு மொழி நாடுகள் இருக்கின்றன, அதையே நாம கடைபிடிக்க கூடாது. அதெல்லாம் தவறான வார்த்தைகள். அதாவது இத வந்து நம்ம நாட்டினுடைய முன்னேற்றத்துக்கு, மக்களினுடைய முன்னேற்றத்திற்கு, நம்முடைய பன்முகத்தன்மை உள்ள நம்ம நாட்டுக்கு வந்து என்னென்ன தேவைகள் நினைக்கும் பொழுது இந்த மாதிரி நாடு உலகத்தில் கிடையவே கிடையாது. அதனால இந்த பன்முகத்தன்மை இல்லாத ஒரு நாட்டினுடைய கல்விக் கொள்கையோ மொழி கொள்கையோ நாம் ஏற்றுக்கொள்வதன் மூலமாக பன்முகத்தன்மை உள்ள நம்ம நாட்டுக்கு உகந்ததா இருக்காது. PM ஸ்ரீ பள்ளியை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே வந்து ஃபண்ட் கொடுப்போம்னு சொல்றாங்க. அதை எப்படி பார்க்க? இல்ல, அதுக்காக அந்த நிதி ஒதுக்கிட்டு இருப்பது மும்மொழி திட்டத்துக்காக. அந்த மும்மொழி திட்டத்தை சொல்லிக் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க, எப்படி ஃபண்ட் கிடைக்கும்? இதை உருவாக்கி இருக்கிறதே மும்மொழி திட்டத்துக்காக. எனக்கு மும்மொழி திட்டத்தை நான் கடைபிடிக்க மாட்டேன், ஆனா எனக்கு பணம் வேணும் கேட்கலாமா? எங்க டாக்ஸ் மணின்னு சொல்றாங்களே தமிழ்நாடு. டாக்ஸ்ங்கிறது ஒருத்தர் மணி கிடையாது, எல்லாருடைய டாக்ஸ். இப்ப ராணுவம் இருக்கு, அதுக்கு யார் செலவழிக்கிறாங்க? அதெல்லாம் தப்பு. அந்த மாதிரி அதாவது ஒரு குறுகிய நோக்கத்தோட ஒன்ன பார்க்கும் பொழுது அதுல அடிபடுவது உண்மை. உங்களுடைய கலந்துரையாடலுக்கு மிக்க நன்றி சார்.